இன்னைக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம். நான் ஒரு நாள் இந்த நாள் மட்டும் விரதம் இருப்பேன். சில பேர் 6 நாள் 7 நாள்லாம் கடுமையான விரதம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தோட வேண்டுதலும் நிறைவேறணும். காலையில் 5:30 மணிக்குள்ளார பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடும். பாலும் பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன். சில பேர் மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதல். அப்புறமேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருந்துக்க வேண்டியதுதான். ஆனால் என்ன விரதம் இருந்தாலும் நிறைய தண்ணி குடிங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தோட வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ நானும் அதே மாதிரி வேண்டிக்கிறேன். இன்றைக்கான நான் டே ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சொதப்பலாக ஸ்டார்ட் பண்ணேன். மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறமேட்டு ஓரளவுக்கு பூஜை பண்ணதான் நார்மலாக ஆனன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணேன்னு மனசுக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா வெற்றிலை தீபம் ஏற்ற மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு வீட்டில் இருந்து வெத்தலை வச்சு பறிச்சுட்டு வெற்றிலை தீபமும் ஏற்றியாச்சு. அப்புறமேட்டு சாமிக்கு பாலும் பழமும் வச்சு பிரசாதம்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் ஏதோ மிஸ் பண்ணுறேன்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு டே இப்படியே போகுதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் சாமிக்கு மாலை போட்டால் நல்லா இருக்குமேன்னு மனசுக்கு தோணுச்சு. வீட்டில் கொஞ்சம் பூ இருந்துச்சா, ஸோ அதை வச்சு சிம்பிளாக நானே ஒரு மாலை கோத்து போட்டேன். அது மாலைன்னு நான் சொல்லிக்கிறேன், அது மாலைன்னு. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் மாலை நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாமிக்கு மாலையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு சாமி கும்பிட்டது. ஈவினிங் சூரசம்ஹாரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நைவேத்தியமாக சாமிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு வச்சு கும்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் இந்த மாதிரி தான் ஒரு நாள் விரதம் இருக்கிறது. காலையில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 2 கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம். நான் ஒரு நாள் இந்த நாள் மட்டும் விரதம் இருப்பேன். சில பேர் 6 நாள் 7 நாள்லாம் கடுமையான விரதம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தோட வேண்டுதலும் நிறைவேறணும். காலையில் 5:30 மணிக்குள்ளார பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடும். பாலும் பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன். சில பேர் மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதல். அப்புறமேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருந்துக்க வேண்டியதுதான். ஆனால் என்ன விரதம் இருந்தாலும் நிறைய தண்ணி குடிங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தோட வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ நானும் அதே மாதிரி வேண்டிக்கிறேன். இன்னைக்கான நான் டே ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சொதப்பலாக ஸ்டார்ட் பண்ணேன். மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறமேட்டு ஓரளவுக்கு பூஜை பண்ணதான் நார்மலாக ஆனன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணேன்னு மனசுக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா வெற்றிலை தீபம் ஏற்ற மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு வீட்டில் இருந்து வெத்தலை வச்சு பறிச்சுட்டு வெற்றிலை தீபமும் ஏற்றியாச்சு. அப்புறமேட்டு சாமிக்கு பாலும் பழமும் வச்சு பிரசாதம்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் ஏதோ மிஸ் பண்ணுறேன்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு டே இப்படியே போகுதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் சாமிக்கு மாலை போட்டால் நல்லா இருக்குமேன்னு மனசுக்கு தோணுச்சு. வீட்டில் கொஞ்சம் பூ இருந்துச்சா, ஸோ அதை வச்சு சிம்பிளாக நானே ஒரு மாலை கோத்து போட்டேன். அது மாலைன்னு நான் சொல்லிக்கிறேன், அது மாலைன்னு. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் மாலை நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாமிக்கு மாலையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு சாமி கும்பிட்டது. ஈவினிங் சூரசம்ஹாரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நைவேத்தியமாக சாமிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு வச்சு கும்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் இந்த மாதிரி தான் ஒரு நாள் விரதம் இருக்கிறது. காலையில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 2 கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு.